ஓ தீபாவளி பண்டா ஈடுபாடே இல்லப்பா. இல்ல ஒரு சில பேர் இவ்வளவு தரேன்னு சொல்றாங்க, ஆனா கருத்தை கொடுக்க மாட்டாங்க. தீபாவளி இருந்தா அவங்க மன கஷ்டம் ஏற்பட்டு போகுது. அதனால தீபி யார கட்டியா, ஆனா ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. என்ன பண்றது? ஊருக்கு போயிட்டு விழுப்புரத்துல இருந்து பஸ் ஏறி வந்த சரவணா பக்கத்துல ஒருத்தர் வெள்ளைன்னு சொல்லாம உட்கார்ந்தாரு. பாக்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரிதான் இருந்தாரு. திடீர்னு யாருக்கும் போன் பண்ணி கொஞ்ச நேரத்துல பணம் போட்டு விடுறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் என்கிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க, என் கையில இருக்கு தந்துடுறேன்னு சொன்னாரு. பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தெரியறாருன்னு நினைச்சு நானு ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சிருந்த 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணேன். அவரு காசு கொடுத்தாரு. பஸ்ஸை விட்டு இறங்கி கடையில கொடுத்தா அது கள்ள நோட்டுன்னு சொல்றாங்க சார். அவனை ஏமாத்திட்டேன் சார், அவனை ஏமாத்திட்டேன். எல்லாமே கள்ள நோட்டு. என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சிருந்த பணம் சார். அவனா சரி செல்வா, நீ அழ வேணாம், நான் சொல்றது கேளு. ஆமா, இப்ப நீ இறங்கி எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு சரவணா. 4 மணி நேரம். அப்ப கொஞ்சம் பாதி தூரம் தான் போயிட்டு இருக்கோம். இவனுக்கு கவலைப்படாத. முதல்ல வெளியூர் இது மாதிரி போறேன்னாக்கா தயவு செய்து இந்த மாதிரி முகம் தெரியாத நபருக்கு பணம் பரிமாற்றம் பண்றது தயவு செய்து நிப்பாட்டு. அந்த மாதிரி அனுப்பக்கூடாது, புரியுதா? என்ன சொல்ற சரவணா? அப்ப யாருன்னா வந்து உதவி கேட்டா அது செய்யக்கூடாதுன்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல காத்து. அதாவது வெளியூர் போனா யாரு அவனே தெரியாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பணம் அவசரமா வேணும்னு கேட்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஏமாந்து நிக்கிறாப்புல ஏற்ப என்ன பதில் சொல்லுவா? அது மாதிரி தெரியாத ஆள்கிட்ட அது மாதிரி அனுப்பாதான்னு சொல்றேன். ஒரு தெரிஞ்ச நபருக்கு கொடு, புரியுதா? தெரியாத ஆள்கிட்ட நம்ம அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பினாலும் அதை நல்லா விசாரிச்சுதான் அனுப்பணுமே தவிர அனாவசியமா அனுப்பிட்டா இந்த மாதிரி தான் எழுத நிற்கணும். சரி, எதுவும் யோசிக்க வேணாம், புரியுதா? வா, நம்ம உடனே போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஸ்டேஷனா? இதெல்லாம் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதெல்லாம் எடுப்பாங்களா? அத்தி, அந்த மாதிரிதான் நீங்க நினைக்கிற தப்பு. ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, புரியுதா? நாம போய் கொடுக்கும்போது இன்னும் அழுத்தம் அதிகமா கொடுத்து அதுக்கு உண்டான ஆக்சுவலி சிவியரா எடுப்பாங்க, புரியுதா? எப்பயுமே கேஸ் கொடுக்கறதோ சரி, போலீஸ் ஸ்டேஷன் போறத வந்து தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. நீ வா, உடனே கையோட பிடிச்சலாமா? போலாமா? போலாம், வா, உடனே வா, நீ வா.